பிப்ரவரி 10 ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 9:4. நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் என்பதே. நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ தன்னில் நீதி உள்ளவராக ஜனங்களை நியாயம் தீர்க்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு இரக்கமும் தயவும் அன்பும் நிறைந்தவராய் கிருபாசன தண்டையில் வீற்றிருக்கிறார். தாழ்மையும் விசுவாசமும் உள்ள யாவரும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் நெருங்க இயலும். அவர்கள் பாவ சேற்றில் சிக்கி அசுத்தமானவர்களாக இருந்தாலும் தன்னை சுத்திகரிக்கும் கிருபையை வேண்டி தைரியமாய் கிருபாசன தண்டையில் கிட்டிச் சேர இயலும். ஆனால் சிங்காசனம் அப்படிப்பட்டதல்ல. சிங்காசன தண்டையில் சிங்கக்குட்டிகள் மாத்திரமே தைரியமாய் நெருங்கி சேர முடியும். மற்றபடி அநியாயக்காரர், பொய்யர், மாய்மாலக்காரர் போன்ற பல பாவ கிரியைகளை செய்கிற பாவிகள் யாரும் சிங்காசன தண்டையில் ஒரு காலமும் நெருங்கவே இயலாது. ஏனென்றால் சிங்காசனம் சினத்தை அக்கினியாய் வெளிப்படுத்துகிற இடம். மற்றவர்கள் எவரும் சிங்காசன தண்டையில் தனக்கு இரக்கம் கிடைக்கும் என்று நினைத்தால் அது நிச்சயம் நடக்காது. இவ்வுலகில் வாழ்கிற காலத்தில் கிருபாசன தண்டையில் நெருங்கி தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்கள் மாத்திரமே நியாய தீர்ப்பின் சிங்காசன தண்டையில் நெருங்க இயலும். ஆகவே வாழ்கிற காலத்தில் தேவனுடைய கிருபையை அசட்டை செய்தவர்கள் நியாய தீர்ப்பின் நாளில் இரக்கம் பெறலாம் என்று நினைத்தால் அந்த தவறான நினைப்பே அவர்களை ஏமாற்றும். ஆகவே கிறிஸ்து இயேசுவின் கிருபையினால் மீட்கப்பட்டவர்களாய் நியாய தீர்ப்பின் கோபாக்கினைக்கு விலகி தப்பித்துக் கொள்வோம். ஆமேன். அல்லேலூயா.